ஹலோ ஆக்சுவலாக எப்படி இருக்கீங்க? நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டாப் அப் ஈவெண்ட் வரப்போகுதுங்க. ஜனவரி 24 நாளைக்கு. அந்த டாப் அப் ஈவெண்ட் இப்போ ஸ்கிரீனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு கன்னுக்கான ஸ்கின் G36 கன்னுக்கான ஸ்கின் ஒரு பண்டல். அந்த பண்டலை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாலத்தில் ஒட்ட வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரைட்டு பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ ஜனவரி 23 நமக்கு எமோட் ட்ரையல் வந்துடும் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எமோட் ட்ரையல் நமக்கு வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 100 டைமண்டில் ஒரு எமோட் எடுத்திருப்பேன். அது வந்து நான் ட்ரிக் பண்ணி எடுத்திருப்பேன். நீங்கள் அதை வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சில ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் இதில் எப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம எமோட்ல போய் உள்ள போய் பார்த்தேன். இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நெரட்டா அவ்வளோ அளவுக்கு பார்த்ததே கிடையாது. ஸோ இருந்தால் நம்ம ட்ரை பண்ண உள்ள வந்திருக்கேன். நமக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்ச கேரக்டர் லக்கி கேரக்டர் இப்போ வச்சாச்சு. எப்பயுமே மேக்ஸை வச்சுட்டு நம்ம ஸ்பின் பண்ண உள்ள போயாச்சு. இப்போ ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஃப்ரீ ஸ்பின் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 10 வட்டம் கிளிக் பண்ணிவிட்டு டிக்கு கொடுத்துடணும். டிக்கில் இன்ட்டு கொடுத்துடணும். ஒரு கிளிக்கு அப்புறம் ஒரு இன்ட்டு, கிளிக்கு இன்ட்டு மாற்றி ஒரு 10 வட்டம் 15 வட்டம் கிளிக்கு இன்ட்டு கொடுத்துட்டே இருந்துட்டு அப்புறம் கேமுக்குள்ளே இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே ஒரு 2 செகண்டோ இல்லை 2 நிமிஷம் சும்மா அப்படியே வச்சுட்டே இருங்க, செல்ல வச்சுட்டே இருங்க. ஓகேவா? வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னை போட்டுருங்க. ஃப்ரீ ஸ்பின்னை போட்ட உடனே நம்ம எமோட்டை கொடுத்துருவாங்கன்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அது வந்து ரொம்ப லக் இருந்தால் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக உளுந்தவங்களாம் ஆள்லாம் இருப்பீங்க நிறைய பேர். சரியா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பண்ணுறங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. எதுக்குன்னு கேட்குறேன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்காண்டே நான் அந்த ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீ இதுலேயும் ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ என்ன பண்ணியிருப்பேன், ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, கிளிக்கு இன்ட்டு கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். சும்மா ஈவெண்ட்டுக்குள்ளே அந்த எமௌண்ட்டை சும்மா தட்டிட்டு பார்க்குறது பண்ணி முடிச்சுட்டு நான் இதில் பற்றி அடுத்து என்ன போட்டிருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்பின்னாக போட்டுருவோம். 100 ஸ்பின்னாக போட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. 100 ஸ்பின் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஸ்பின்னை போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. சும்மா எமௌண்ட்டை தொட்டு பார்க்குறது, சும்மா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது பண்ணிவிட்டு 100 ஸ்பின்னை போட்டு பார்த்தீங்கன்னா சரி என்ன கொடுக்க போகிறேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதிர்பார்க்கல. நான் எனக்கு பிடிச்ச எமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 எமௌண்ட்டில் 2 எமௌண்ட் தான் பிடிச்சிருந்துச்சி. நான் எதிர்பார்த்த அந்த ரன்னிங் எமௌண்ட்டு. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த 100 ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எமௌண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த எமௌண்ட்டோட ரிவ்யூ வந்து நான் கடைசியாக எண்டில் போட்டிருப்பேன், ட்ரைனிங்கில் போட்டிருப்பேன், எப்படி இருக்குங்கிறத போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் எண்டு வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாருங்கள், நான் கிளிக் பண்ண பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த எமௌண்ட் நம்ம கிடச்சிச்சு. அதாவது நான் 100 டைம் ஸ்பின் பண்ண அவசியம் கிடையாது. 20 போட்டிருந்தா கூட இந்த எமௌண்ட் எனக்கு கிடச்சிருக்கும். நான் தான் 100 போட்டு தெரியாமல் போயிருக்கோம். ஸோ ரைட்டு, இந்த ட்ரிக் எல்லாம் பார்த்துப்பீங்க நம்புறேன். அப்படியே பார்க்கறனால திரும்ப சொல்கிறேன், பேக்கில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ரைட்டு, இப்போ ட்ரைனிங்கில் போய் எமௌண்ட்டை எக்யூப் பண்ணி விட்டுருவோம். எமௌண்ட்டை போயிட்டு உள்ளே போய் எமௌண்ட் எங்கே இருக்குது பார்த்துருவோம். எங்கிட்ட இருக்குது கலெக்ஷனில் போய் எமௌண்ட்டில் போயிட்டு ரைட்டு தான் இருக்குப்பா. அப்படியே எக்யூப் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரைனிங் மேட்ச்சில் போயிடும். ட்ரைனிங் போய் காட்டுறேன் எப்படி ஓடுறான், கன்னோட எப்படி ஓடுறான், இல்லை நார்மலாக ஓடுறான், தாவ முடியாதா என்னங்கிறத டீட்டெயிலாக ட்ரைனிங் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வாங்க ட்ரைனிங்கில் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. நம்ம எமௌண்ட்டை போட்டு பார்த்தோம்னா அப்படியே நின்ன மணியே ஓடிக்கிட்டே இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் மூவிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. அங்கிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் கொடுக்கலாம். அப்புறம் ரன் பண்ண கொடுத்தோம்னா அப்படியே இதே சீனில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காப்புல. எமௌண்ட் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே ப்ளே போடுறப்போ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். எல்லாரும் நம்ம தான் பார்ப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான எமௌண்ட் தான் அது. இந்த 4 எமௌண்ட்டில் உங்களுக்கு எந்த எமௌண்ட் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. யாரெல்லாம் இந்த ஈவெண்ட்டுக்கு ட்ரை பண்ணீங்க, யாரெல்லாம் ட்ரை பண்ணலங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ண பற்றி அடுத்தது அப்டேட் ஈவெண்ட் எல்லாத்தையுமே போட்டுருக்கோம். அதை பற்றினது மட்டும் இல்லாமல் டைமண்ட் ஸ்பின்னிங் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. பாய்.